திருதிராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவன் நாட்டாளும் தகுதியை இழந்தான். இதனால் பீஷ்மர் இரண்டாவது மகனான பாண்டுவுக்கு அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்தினார். பாண்டுவிற்கும் திருமணம் வயது நெருங்கிவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் பீஷ்மர். சுயம்வரத்தில் குந்தி பாண்டுவை தன் மணாளனாக ஏற்று மாலை சூட்டினாள். அதன்பின் சில மாதங்கள் கழித்து மந்தர நாட்டு மன்னனாகிய சல்லியனின் தங்கையான மாத்ரி என்பவளை இரண்டாவது மனைவியாக பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைத்தார். அதன்பின் விதுரருக்கு தேவகன் என்னும் மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்ததும் பாண்டு அரண்மனையில் அஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்டத் தவறிய நாடுகள் மீது படையெடுத்து சென்றான். அந்த நாடுகளை வென்று கப்பம் செலுத்த வைத்தான். பாண்டுவின் இந்த வீர செயல்கள் பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாட்டு மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மன்னன் பாண்டுவிற்கு வேட்டையாடுதலில் அதிக ஆர்வம் இருந்தது. அவன் தன் காலத்தின் பெரும் பகுதிகளை காட்டில் கழித்தான். அவனோடு தன் 2 மனைவிமார்களும் காட்டில் தங்கினர். இவ்வாறு ஒருமுறை பாண்டு வேட்டையாடும்போது 2 மான்கள் இணைந்திருப்பதை கவனிக்காமல் அம்பை செலுத்திவிட்டான். அங்கு மானின் வடிவில் இருந்தவர் முனிவராவார். இதனால் கோபம் கொண்ட மான் மன்னரை பார்த்து, மன்னா, நான் மான் வடிவில் இருக்கும் கிந்தமா என்று பெயர் கொண்ட முனிவன். நான் இந்த காட்டில் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தேன். நான் என் துணையோடு இணைந்திருக்கும்போது நீ என்னை கொன்றுவிட்டாய். என்னைப் போலவே நீயும் உன் மனைவியுடன் ஒன்றாக இணையும்போது உன் உயிர் பிரியும். அப்பொழுது உன்னுடன் இருக்கும் மனைவியின் உயிரும் பிரியும். நான் மகிழ்ச்சியாக இருந்தபோது நீ என்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டாய். அதேபோல் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் உன்னை வந்தடையும். இது என் சாபமாகும் என்று கூறி மறைந்தார். முனிவரின் இந்த சாபத்தை நினைத்து துன்பமடைந்தான் மன்னன் பாண்டு. தன் மனைவிமார்களிடம் ஓடிவந்து முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினான். இனிமேல் நான் முக்தியை பெற தவ வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன். என் மனைவிமார்களையும் உற்றார் உறவினர்களை துறந்து காய்கனிகளையும் உண்டு இனி வன வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன். இனி அனைத்தும் உயிர்களையும் நான் என் பிள்ளைகள் போல் அன்பாக கவனித்துக் கொள்வேன். இனி யார் என்னை மதித்தாலும் வதிக்காவிட்டாலும் என் தவப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றான்.